கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த தவச காலத்தில் இதுவரைக்கும் முன்னுரைகளை வழங்கி கொண்டு வந்த நாம் இந்த நாளில் வசனத்தின் வழியாக செய்திகளை கேட்கும்படியாக உங்களோடு நான் பிரியப்படுகிறேன். இந்த பிப்ரவரி 21 இந்த காலை நேரத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 25 வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார்: என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். பிரியமானவர்களை, இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவன் இந்த லெந்து காலத்தில் முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். இந்த தவச காலத்தில் நான் இதை சரியாக செய்கிறேனா, தாம் இதை குறித்து எப்படிப்பட்ட சிந்தனை உடையவராக இதை அவர் செய்தார் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து ஆராய்ச்சி செய்ய, ஆன்மீக கண்களில் ஆராய்ச்சி செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை கர்த்தர் மண்ணினால் சிருஷ்டித்து மண்ணினால் அவனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே குனிந்து தம்முடைய ஆவியை ஊதினான். அந்த ஆவியை அவர் ஊதுகிற பொழுது அவருக்குள் இருந்த ஜீவன் இவனுக்குள் பிரவேசித்து இன்னொரு காரியத்தை நடப்பித்தது, ஆத்மாவை உருவாக்கிற்று. இப்பொழுது நாம் வெளிப்படையாக இப்படி இருக்கக்கூடிய நாம் நமக்குள் இருக்கக்கூடிய இதே சாயலை ஒரு மகிமையினுடைய சாயலாக உள்ளே ஆத்மா இருக்கிறது. இந்த ஆத்மா வெளிவருகிற பொழுது அது ஒரு மகிமையின் சாயலாக, ஒரு சூட்சமாக அது காணப்படும். அப்போ இந்த சரீரத்திற்குள்ளே நம்மை போல உள்ளான ஒரு மனிதன், அது ஆத்மா. அவன் சிந்திக்கக்கூடியவன், யோசிக்கக்கூடியவன், நினைவுகளை உடையவன், எல்லாத்தையும் பெற்றவராக இருக்கிறான். இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். இங்க நீங்க கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும் கேட்டா, அதாவது ஆதாம் மீறுதலுக்குட்பட்ட பொழுது, தன் தவறை உணராமல் இருந்த பொழுது அவனுடைய ஆத்மாவிலே ஜீவன் விலகி கொண்டது. அதாவது ஜீவ ஆத்மா என்று சொன்னேன் அல்லவா, ஜீவன், அந்த ஆவி விலகி கொண்டது. கர்த்தருடைய ஆவி விலகி கொண்டது. மனிதனுடைய ஆவி இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி விலகி கொண்டது. இப்பொழுது இந்த ஆத்மா இந்த பூவிலே வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரிப்பதற்கேற்ற மரணத்தை நோக்கி செல்லுகிறதான ஒரு ஆத்மா. உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இந்த சரீர நினைவுகளும் ஒன்று இருக்குது. ஆத்மா நினைவு இருக்குது, சரீர நினைவு இருக்குது. இந்த சரீர நினைவில் நாம் நாளைக்கோ நாளன்னோ அல்லது நாளைக்கு நமக்கு தூக்கு மரணம் என்று சொன்னால் எப்படி ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல் இந்த சரீர எண்ணத்திலே ஏற்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சரீரம் விழுந்தவுடனே இந்த ஆத்மா ஒரு தன்னந்தனியாக விடப்பட்டதாக அது காணப்படும். அதனாலே இந்த சரீரத்திலும் வேதனை, இந்த ஆத்மாவிலும் வேதனை வர ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நாம் யோசிக்கிற பொழுது, இந்த ஆத்மாவில் இருந்த ஆவி விலகி கொண்டபடினால், ஜீவன் விலகி கொண்டபடினாலே இது ஒரு தனித்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக காணப்படுகிறது. அப்போ இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆவி விலகி கொண்டதற்கு காரணம் என்னென்றால், இதுதான் நம்முடைய சிந்தனை. எப்படி என்பதை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். அதாவது இந்த சரீரம் இருக்கிறது அல்லவா, இந்த மாம்ச சரீரம், இந்த மாமிச சரீரத்துடைய மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை போன்ற இந்த காரியத்திற்கு ஏவாள் செவி கொடுத்து விட்டால், இதை நான் முழுசு சொல்ல வேண்டியதில்லை, இந்த பிசாசுடைய வஞ்சனை சொல்லினாலே. அப்போ அவருடைய மாம்சீக கண்கள் இவருடைய ஆவிக்குரிய இந்த ஆத்மா ஆவியிலே ஒட்டி, அதாவது உங்களுக்கு இப்படி சொல்லிவிடுகிறேன், தெளிவாக தெரியும். ஆவி என்பது எப்பொழுதுமே தேவன் பேசுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. எப்படி ஒரு புல்பீடு வச்சிருக்கிறோமோ பிரசிங்கா இருக்கிறது போல, ஆவி என்பது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆவி தேவன் பேசுகிற ஸ்தலமாக இருக்கிறது.
இந்த சரீரம் இருக்கிறவார்கள், இந்த சரீரத்தினுடைய சிந்தனை, மாம்சீக சிந்தனை என்று சொல்லுகிறோம் அல்லவா, கலாத்தியர் இதுல எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா, அந்த மாம்சீக சிந்தனை இருக்கு பாருங்க. இது பிசாசு தான் பேசுகிற ஸ்தலமாக எப்போதிருந்து எப்பொழுது இந்த சரீரத்தினுடைய மேன்மைக்காக மேட்டிமைக்காக அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ஜீவனை இழந்து போனார்களோ அதிலிருந்து மாம்சீக சிந்தனை, சரீரத்தினுடைய சிந்தனை ஆட்கொண்டது. ஆதாமுடைய அந்த வம்சத்தினுடைய எச்சங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த சரீர சிந்தனையின் வழியாக பிசாசானவன் நமக்குள் புகுகிறான். அவனுடைய சிந்தனையை விளைக்கிறான், அவனுடைய கலைகளை நமக்குள் விதைக்கிறான். ஆனால் இந்த ஆவிக்குரிய சிந்தனையானது இந்த ஆவியிலே தேவன் பேசுகிறார், அது கூடாது, அது நல்லதல்ல என்று பேசுகிறார். இப்பொழுது பாருங்க, நாம் எதற்கு செவி கொடுக்கிறோம், அதான் மிக முக்கியம். 2 நண்பர்கள் இருந்தால், ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், ஒரு தீய நண்பன் இருந்தால், எந்த நண்பனுக்கு நாம் அதிகமாக செவி கொடுக்கிறோமோ அவனுடைய பக்கத்தில் நாம் இருப்போம். இப்போ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த மாம்சீக சிந்தனையில நாம் அதிகமாக அதற்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தால் இந்த ஆத்மா மாமிசத்தோடு ஒட்டி கொள்கிறது. புரியுதா? இந்த தீனி போடுறது என்னன்னா அந்த ஆத்மா தான். இந்த ஆத்மாவானது மாம்சீக சிந்தனைக்கு அது தன்னை இணைத்துக் கொண்டு அதிலே தன்னை பூரித்து கொண்டு அதிலே வாழ்ந்து கொண்டு இருக்குமானால் இந்த ஆத்மா இந்த மாம்சீக சிந்தனை, இந்த மாமிசம் என்பது தேவன் சொன்ன மாதிரி நீ செய்த அந்த பாவத்தினாலே நீ மண்ணில் எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய். அப்ப இந்த மாம்சீக சிந்தை அழிந்து போகின்ற மண்ணு. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மா அந்த மாம்சீக சிந்தையாக மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ இந்த மண்ணிலிருந்து ஒரு பொருளை மண்ணில் விழுந்துச்சுன்னா எடுத்து நம்ம கழுவுறோம் இல்லையா, தண்ணியிலையோ அல்லது ஆயில எதிரே உள்ள கழுவுறோம் இல்லையா, இது மாதிரி இந்த ஆத்மாவை கழுவ வேண்டும் என்றால், இந்த மண்ணிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த மாம்ச சிந்தையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம். இந்த மாம்சீக சிந்தனை தான் 40 நாட்கள் உபவாசம் இருந்த கர்த்தரிடத்தில் போராடிட்டு 3 விதமான கோணங்களிலே, கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, சீவனத்தின் பெருமை. இது 3 மாம்சியத்தில் இருந்து எழுந்து வந்தது. இந்த மாம்சத்தில் எழுந்து வந்ததுக்கு தன் ஆத்மாவை அதற்குள் கொடாமல் வசனத்தின் அடிப்படையில், அந்த ஆவிக்குரிய கர்த்தர் பேசுகிற அந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் மாமிசமாய் இருந்த நாட்களிலே எல்லாவற்றிலும் அந்த கர்த்தர் கொடுக்கின்ற அந்த ஆலோசனையிலே உங்களை போல என்னை போலும் தேவன் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே இந்த சரீரத்தினுடைய கீழ்ப்படியாவின் சரீரத்தினுடைய சிந்தனைக்கு செவிவிடாமல் ஆவியிலே அவர் சிந்தனை ஆவிக்குரியதிலே அவர் பேசுகிறதிலே அவர் செவி கொடுத்தபடினாலே இந்த ஆத்மா ஆவியோடு கர்த்தர் கொட்டி கொண்டது. இப்போ அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் நாம் பேசி பிசாசை ஜெயிக்க முடியும். அதாவது இந்த மாம்சீக சிந்தனையிலிருந்து இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை விடுவிக்க முடியும். அப்படி விடுவித்து இந்த ஆவியோடு இணைத்துக் கொண்டால் தேவனோடு நாம் எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த அடிப்படையில் இந்த சிந்தனையில இந்த 40 நாட்களையும் நாம் ஒரு களத்தில் நின்று போராடுவது போல தொடர்ந்து வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் தர ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து நீங்கள் காலையில் அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மண்ணிலிருந்து விடுதலை ஆக்கி, மாம்சீக சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்கி, இந்த அழிந்து போகின்ற சிந்தனையிலிருந்து விடுதலை ஆக்கி, ஆவிக்குரிய சிந்தனையில உங்க ஆத்மா ஒட்டி கொண்டு பேரொளி பிரகாசித்திட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நாளாக இதை மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.